வணக்கம் நண்பர்களே. ஜிபேட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சிலருக்கு சூப்பரா போயிருக்கும், சிலருக்கு ஒருவேளை கொஞ்சம் சுமாரா கூட போயிருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அது இப்ப முடிஞ்சு போன விஷயம். அதை விடுங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய வாய்ப்பு, அத பத்தி பேசலாம். அதுதான் நைப்பர். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். ஜிபிஆட்ங்கிறது ஒரு குவாலிஃபயர் மேட்ச் மாதிரி தான். ஃபைனல்ஸ் கிடையவே கிடையாது. நிப்பர்ல ஒரு சீட் கிடைக்கிறது தான் உண்மையான வெற்றி. அதுதான் உங்க கரியரோட ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஜிபேட்ல பாஸ் பண்றது ஃபைனல் மேட்ச் பார்க்க ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி. ஆனா நைப்பர்ல ஜெயிக்கிறது அந்த ஃபைனல் மேட்ச்ல கோப்பையே தூக்குறதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, ஒரு டாப் கம்பெனில வேலை, நல்ல சம்பளம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு தனி மரியாதை. இது எல்லாத்துக்கும் தெருவுகோல் இந்த நைப்பர் தான். சரி, அடுத்து கொஞ்ச நேரத்துல இந்த 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இத வச்சு நைப்பர் எக்ஸாமை எப்படி ஜெயிக்கலாம்னு ஒரு கிளியர் ரோட் மேப் நமக்கு கிடைக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல் விஷயம், இனி நம்மளோட முழு கவனமும் முடிஞ்சு போன எக்ஸாம் மேல இல்ல, நம்ம முன்னாடி இருக்கிற இந்த பெரிய வாய்ப்பு மேல தான் இருக்கணும். ஜிபேட் ரிசல்ட் என்ன ஆகுமோங்கிற கவலையெல்லாம் இப்போதைக்கு தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்மளோட முழு எனர்ஜியும் நைப்பர் பக்கம் திருப்புவோம். எந்த ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் அந்த போர்க்களத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரிதான் நைப்பர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் ஸ்டெப். சரி, இந்த போர்க்களத்தோட கணக்கு என்னன்னு பாப்போமா? நீங்க சந்திக்க போறது மொத்தம் 200 கேள்விகள். ஆனா அந்த 200 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல உங்களுக்கு கிடைக்க போற நேரம் ஜஸ்ட் 120 நிமிஷம்தான். அதாவது கரெக்டா 2 மணி நேரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சிங்களா? ஒரு கேள்விக்கு உங்க கையில இருக்கிறது வெறும் 36 செகண்ட்ஸ் தான். அப்பப்பா, இந்த டைம் பிரஷர் தான் நிப்பர் எக்ஸாமோட மிகப்பெரிய சேலஞ்சே. மத்த எக்ஸாம்ல இருந்து இதை தனிச்சு காட்டுறதும் இதுதான். இப்போ இந்த எக்ஸாமோட அமைப்பா பாருங்க. இதுல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு உங்க கோர் சப்ஜெக்ட், அதாவது ஃபார்மா. இதுல இருந்து 160 கேள்விகள் வரும். இன்னொன்னு நான் ஃபார்மா பகுதி, அதுல இருந்து 40 கேள்விகள். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபார்மாவுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அந்த 40 நான் ஃபார்மா கேள்விகள் இருக்கே, அதுதான் உங்க ரேங்கையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அதனால இதுதான் நம்மளோட கோர் ஸ்ட்ராட்டஜி. இந்த நான் ஃபார்மா பகுதிய ஒரு பாரமா நினைக்காம டாப் ரேங்க் வாங்குறதுக்கு நம்ம கையில இருக்கிற சீக்ரெட் வெப்பனா பார்க்கணும். நம்மளோட பிரம்மாஸ்திரமே இதுதான். இத நான் மட்டும் சொல்லல, நிப்பர்ல ஆல் இண்டியா செகண்ட் ரேங்க் வாங்கின டாக்டர் தானியாவே இத தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தர் நான் ஃபார்மா பகுதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ரேங்கோட பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எதுலெல்லாம் கவனம் செலுத்தணும் பாருங்க. லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் நாலேஜ். இந்த 4 டாபிக்ஸ்ல இருக்கிற பேசிக்ஸை நல்லா கத்துக்கிட்டாலே போதும், நீங்க மத்தவங்கள விட பல ஸ்டெப்ஸ் முன்னாடி போயிடலாம். இன்னொரு டாப்பர் அனுபவ் பன்சால் சொல்றதையும் கேளுங்க. அவரும் இதே தான் சொல்றாரு. உங்க ஃபார்மா நாலேஜ் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா நான் ஃபார்மா பகுதி தான் மத்தவங்கள விட உங்களுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும். அதுதான் உண்மையான ரேங்க் பூஸ்டர்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? ஓகே, நம்மளோட பிரம்மாஸ்திரம் நான் ஃபார்மா தானே பேசிட்டோம். அதுக்காக நம்ம ஃபார்மா சப்ஜெக்ட்ஸை விட்டுட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்மளோட பேஸ்மெண்ட்டே அதுதான். 80% கேள்விகள், அதாவது 160 கேள்விகள் அங்கிருந்து தான் வரப்போகுது. அதனால இந்த முக்கியமான பாடங்களை, குறிப்பா அதிகமா மார்க்ஸ் வரக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாம் சட்டுன்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது வரைக்கும் என்ன படிக்கணும்னு பார்த்தோம். இப்ப எப்படி அந்த எக்ஸாம் ஹால்ல அதை செயல்படுத்தணும்னு பார்க்கலாம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் எவ்ளோ முக்கியமோ அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதும் அதே அளவுக்கு முக்கியம். இதுக்கு டாக்டர் தானியா ஒரு சூப்பரான கேம் பிளான் சொல்றாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு செம்ம டெக்னிக். முதல்ல தியோரி கேள்விகளை எல்லாம் டக்கு டக்குன்னு அட்டென்ட் பண்ணிடுங்க. கணக்குகள், அதாவது நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அப்புறமா பாத்துக்கலாம்னு வச்சிடுங்க. இந்த முதல் ரவுண்ட ஒரு 45லேருந்து 60 நிமிஷத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நேரத்தை வச்சு அந்த கணக்குகளை சால்வ் பண்ணுங்க. இதனால என்ன ஆகும்னா, ஒரு கஷ்டமான கணக்குல டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான கேள்விகளை விட வேண்டிய நிலைமை வரவே வராது. ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உங்க நிப்பர் கனவை நிஜமாக்குறதுக்கு டாப்பர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க, சில கடைசி நேர மோட்டிவேஷன் டிப்ஸ், இதெல்லாம் இப்ப பார்க்கலாம். இந்த நான் ஃபார்மா பகுதிக்கு எப்படி தயாராகிறதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இங்க பாருங்க.
டாப்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற சில ரிசோர்சஸ் இருக்கு. ஆர்எஸ் அகர்வால் புக், அப்புறம் இந்தியா பெக்ஸ், கரியர் ரைட் மாதிரி சில வெப்சைட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க இத ஒரு கைடா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறோம்? நைப்பர்ல கிடைக்கிற அந்த ஒரு சீட் உங்க மொத்த ஃபியூச்சரையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சோ இந்த இலக்குக்காக நீங்க போடுற ஒவ்வொரு நிமிஷம் உழைப்பும் 100% வார்த் தான். இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நடந்த ரேஸ் எல்லாருக்குமான ஒரு ரேஸ். ஆனா இனி நடக்க போற ரேஸ் இருக்கு பாருங்க, அது பெஸ்டான குதிரைகளுக்கு நடுவுல மட்டும் நடக்க போற ரேஸ். நீங்க ஜிபேட் குவாலிஃபை ஆனதன் மூலமா நீங்க ஒரு சிறந்த பந்தய குதிரைன்னு ஏற்கனவே நிரூபிச்சிட்டீங்க. இனி போட்டி உங்கள மாதிரி இருக்கிற பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கூட தான். சோ கேள்வி உங்ககிட்ட தான் வருது. இந்த இறுதி பந்தயத்துக்கு, இந்த ரேஸ்க்கு நீங்க தயாரா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முழு நம்பிக்கையோட களத்துல இறங்கி ஜெயிக்க நீங்க ரெடியா? உங்க பதில உங்க செயல்ல காட்டுங்க.